ஹாய் எல்லாருக்கும் எல்லோரும் நலம்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் இந்த மாதிரியான ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? வெஷல் வாஷ் பண்ணுறதுக்கு தூக்கி போடுங்க. இல்லை இந்த மாதிரியான ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம பாத்திரத்தில் அங்கங்கே இடுக்கில் அந்த ஒயர் ஸ்டீல் வந்து மாட்டுறதுனால நம்ம சமைக்கும் போது ஃபுட்லேயும் வந்து கலந்து வயிற்றுக்கு போயிடுமோ அப்படின்ற பயம் இருக்கா? அதையும் தூக்கி போட்டுருங்க. ஆனால் இது ரெண்டும் கலந்த கலவை மாதிரியான ஒரு ஸ்க்ரப்பர் நமக்கு கிடைச்சா ஹாப்பியாக. ஏன்னா இது உள்ளே வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்சியாகவும் மேலே வந்து அந்த ஒயர் ஸ்டீல் ஸ்க்ரப்பரும் கலந்த மாதிரியான ஒரு ஸ்டிச்சிங் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து நமக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம பாத்திரத்தில் இருக்கிற ரஃப் ஸ்டெயின் வந்து ரிமூவ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நோ. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போது நம்ம மார்க்கெட்டில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த ஒயர் ஸ்டீல் ஸ்க்ரப்பரை பற்றி தான் வந்து சொல்ல போகிறேன். ஆனால் இதுலேயும் நமக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ என்ன இதில் அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் ப்ளஸ் மற்ற ஸ்க்ரப்பருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம லைவ் எக்ஸாம்பிளோடு வந்து கீழே டேக் பண்ணியிருக்க வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் ஓப்பன் பண்ணி பார்த்து என்ன வித்தியாசம், எது பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க. டாடா பாய்.